இந்திய ரஷ்ய நட்புறவை மேம்படுத்துறதுல சிறந்த பங்களிப்பை வெளிப்படுத்தின பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய நாட்டோட உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்டல், அதாவது புனித ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலரின் ஆணை அப்படிங்கிற விருதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வழங்கி கௌரவிச்சிருக்காருங்க. இந்த விருது 2019 ஆண்டிலேயே பிரதமர் மோடி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட விருதுங்க. கிரெம்லின்ல உள்ள புனித ஆண்ட்ரூ ஹால்ல நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடிக்கு இந்த விருதை வழங்கி கௌரவிச்சிருக்காருங்க. இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி சமூக வலைதளங்கள்ல தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காரு. புனித ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலின் ஆணை விருதை வாங்குறதுல பெருமையா இருக்கு. இந்த விருதை இந்திய மக்களுக்கும் இந்தியா அப்புறம் ரஷ்யா இடையான பாரம்பரிய நட்புறவுக்கும் அர்ப்பணிக்கிறதா தெரிவிச்சிருக்காருங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விருது 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுவப்பட்ட ஒரு விருதுங்க. இந்த விருதை வாங்கும் முதல் இந்திய தலைவர் யாருன்னா அது பிரதமர் நரேந்திர மோடிங்க. இந்த விருது வழங்கும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவோட உயரிய விருதை வழங்கி கௌரவிச்ச அதிபர் புட்டினுக்கு தன்னோட மனமார்ந்த நன்றியை வெளிப்படுத்தியிருக்காருங்க. இந்த கௌரவம் 140 கோடி இந்தியர்களுக்கான ஒரு கௌரவம் அப்படின்னும், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கும் பல நூற்றாண்டுகள் பழமையான ஆழமான நட்புக்கும் நம்பிக்கைக்கும் கிடைச்ச மரியாதை அப்படின்னு சொன்னாருங்க. இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த நட்புறவுங்கிறது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகிற்கும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த உலகத்துக்கு தேவைப்படும் அமைதிய தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்றது மூலமா அடையலாம் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். வருங்காலங்கள்ல இதற்கான முயற்சிகள்ல இந்தியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு செயல்படும் அப்படின்னு அவரு உறுதி கூறியிருக்காருங்க. இந்த விருதை சார் பீட்டர் த கிரேட் 1698 ஆண்டுல நிறுவியிருக்காருங்க. ரஷ்யா முன்னேற்றத்துக்காக சேவைகள் செய்யக்கூடிய அரசு அப்புறம் பொது நபர்களுக்கும் ராணுவ தலைவர்களுக்கும் அறிவியல், கலை, கலாச்சாரம் அப்புறம் பொருளாதாரம் அப்படின்னு பல்வேறு துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. அதோட ரஷ்யாவோட கூட்டமைப்புக்காக சிறந்த சேவைகளை செய்யக்கூடிய வெளிநாட்டு தலைவர்களுக்கும் இந்த விருது வழங்கப்படுதுங்க. இயேசுவோட 12 சீடர்கள ஒருவராக கருதப்படும் செயின்ட் ஆண்ட்ரூவின் பெயரால் இந்த விருது வழங்கப்பட்டு வருது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்ச பிறகு அவரோட நற்செய்திய உலகம் முழுவதும் பரப்புவதற்காக அப்போஸ்தலர்கள் அதிக தூரம் பயணிச்சதா கூறப்படுதுங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த செயின்ட் ஆண்ட்ரூ. இவர் ரஷ்யா, கிரீஸ், அப்புறம் ஐரோப்பா, அப்புறம் ஆசியாவில் பிற இடங்களுக்கு பயணம் செஞ்ச பிறகு ரஷ்யாவில் கான்ஸ்டன்டினோபிள் தேவாலயத்தை நிறுவியிருக்காருங்க. இதுதான் ரஷ்யால ஆர்த்தடாக்ஸ் தேவாலயம் நிறுவனத்துக்கு காரணமா அமைஞ்சிருக்குங்க. 140 மில்லியன் ரஷ்யர்கள்ல 90 மில்லியன் ரஷ்யர்கள் இந்த தேவாலயத்தை பின்பற்றுறாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இதுக்கு முன்னாடி இந்த விருதை யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யானாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா AK-47ங்க. இந்த துப்பாக்கிய உருவாக்க காரணமா இருந்த மைக்கேல் கலாஷ்னிகாவுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்குங்க. இது மாதிரி ரஷ்யாவில் பல தலைவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. நம்ம பிரதமர் மோடி மாதிரி வேற எந்த வெளிநாட்டு தலைவர்கள் இந்த விருதை வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 2017 சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாங்கியிருக்காருங்க. கஜகஸ்தான் நாட்டோட முன்னாள் அதிபரான நூர்சுல்தான் நசார்பயேவ், அப்புறம் ஏசர்பைஜானோட ஜனாதிபதியான ஹைடர் அலியவுக்கு இந்த விருதை கொடுக்கப்பட்டிருக்குங்க. அலெக்சாண்டர் ஜோல்ஜெனிஸ்டன் இவர் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த விருதை வாங்க மறுத்த ஒரு எழுத்தாளருங்க. 1918 ரஷ்ய புரட்சி அப்போ இந்த விருதை கொண்டு வந்த ஜார் பீட்டர் த கிரேட் ஆட்சியோட சேர்த்து இந்த விருதும் ஒழிக்கப்பட்டுச்சுங்க. அதன் பிறகு 1998 தான் ரஷ்ய அதிபரின் ஆணைக்கு இணங்க மீண்டும் இந்த விருது நிறுவப்பட்டுச்சுங்க. இந்த பெருமைக்குரிய விருதை அவங்க வாங்கினாங்க, இவங்க வாங்கினாங்க, நம்ம தலைவரும் வாங்கினாங்கன்னு அப்படின்னு சொல்லும் போது கிடைக்கும் சந்தோஷத்தை விட இந்த விருதை வேண்டாம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு கேட்கும் போது காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொளி சந்திப்போம்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.